இன்றைக்கி சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அன்புச்சோலை முதியோர் 60 வயது மேற்பட்டவங்களுக்கு பகல் நேர முதியோர் பராமரிப்பு நிலையம் ஆரம்பித்தார். அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கேரம் போர்டு இன்ட்ரெஸ்ட்டு. அதில் விளையாடும்போது சாரும் சிஎம் சாரும் விளையாண்டார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பேர் உதவியாக இருக்குது. இல்லைன்னா வீட்டில் தனியாக இருக்கணும், எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வெளியே போயிடுறாங்க. இப்போ இங்கே வந்தோம்னா பல பேரை சந்திக்கிறோம். இங்கே லைப்ரரி இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, செஸ் போர்டு இருக்குது, லைப்ரரி, நூலகம், நியூஸ் பேப்பரு. இங்கே வந்தால் மனசு கொஞ்சம் இன்பமாக இருக்குது. தனிமையில் இருக்கிறத மறந்துடும். ஜானகிராமன். வணக்கம், என் பேர் மாரிக்கண்ணு. நான் இதே ஊர் தான். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் எங்களுக்கு வெளிப்பழக்கம்லாம் ஒன்றுமே தெரியாது. ஐயா இப்போ தான் அன்புச்சோலைன்ற திட்டம் கொண்டு வந்து முதியோர் பராமரிப்பு மையம்னு சொல்லி பகல் தான் தொடங்கியிருக்காரு. எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. எங்களுக்கு பள்ளி பருவத்தில் கிடச்ச மாதிரி எல்லாம் நிறையா ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. இப்போ எங்கள் மனசுலாம் ரிலாக்ஸாக இருக்குது. நாங்கள் வீட்டில் இருக்கப்போ தனிமையாக இருந்தோம். இப்போ சந்தோஷமாக இருக்கோம். ரொம்ப முதல்வர் ஐயாவுக்கு நன்றி. இங்கே எல்லாம் அந்த பாட்டிக்கு நான் கதை சொல்கிறேன். இங்கே யோகா செய்கிறாங்க, கேரம் போர்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, செஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்க, லைப்ரரி இருக்குது, படிக்கிறவங்க படிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கூடை பின்னுறது எல்லாம், பல்லாங்குழி, பழைய விளையாட்டெல்லாம் பல்லாங்குழி அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் பழைய இதுக்கு போன மாதிரி இருக்குது. ஸ்கூல் பருவத்துக்கு போன மாதிரி சந்தோஷமாக இருக்கோம். ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி. மாரிக்கண்ணு. தனிமையில் இருக்கிற வீட்டில் ரொம்ப மன இதாக இருந்தது. இங்கே வரும்போது எனக்கு மன ஆறுதலும் சந்தோஷமும் நிறைய கிடைக்கிது. இங்கே எல்லா விளையாட்டுல பல்லாங்குழி இருக்குது, பரமபதம் இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, அதாவது மகிழ்ச்சிக்கு படிக்கிறதுக்கு பேப்பருங்கள் இருக்குது, புத்தகங்கள் இருக்கிறது, யோகா இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து இங்கே உள்ள முதியோர்களோட நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை மனம் விட்டு பேசி மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.